இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி கரெக்ஷன், வாக்காளர் அடையாள அட்டை திருத்தம், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஆதார் லிங்க்டு மொபைல், இது எல்லாமே கம்பல்சரி வேணும். இதில் ஆதாரில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், கேஸ் பில் வித் அப்ளிகண்ட்டோட நேமும் கேஸ் பில்லில் இருக்க நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று அலாங் வித் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டு கூட இதையும் சேர்த்து பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். இதில் லாகின், சைன்அப் ரெண்டு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைன்அப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவங்க நேம் அடிக்க சொல்லும். நேம் அடித்த உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், சைன்அப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் லாகின் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு கேப்சா கேட்கும். கேப்சாக்கு அடுத்து இருக்க ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தான் ஓடிபி ஸ்க்ரீன் வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி லாகின் ஆயிரும். இதில் நம்ம கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடியில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத. அதுக்கு ஃபார்ம் 8 தான் சூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் 8 இங்கே நம்ம அமுக்குறி போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ஃபார்ம் 8. இதில் நீங்கள் யாருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. உங்களுக்கா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கா இல்லை வேறு யாராவது ஒருத்தருக்கா அப்படின்னு கேட்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அடிக்க சொல்லும். அடித்த உடனே இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆன உடனே அதை செக் பண்ணிவிட்டு இந்த ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு இதில் கேட்குது. இங்கே என்ன ரெட் மார்க்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நேமும் ஆதாரில் இருக்க நேமும் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆதாரோட வெரிஃபை பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுது. ஓடிபி கொடுத்தா மட்டும்தான், ஓடிபி ஃபைனலாக வாங்கிட்டு தான், வெரிஃபை ஆகிட்டு தான் இது சப்மிட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் ரெட் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அட்ரஸ் மாற்றுறதுக்கு. அடுத்தது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல். ஏற்கனவே நீங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களோட கரெக்ஷன்ஸை மட்டும் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், உங்களோட ரிலேஷன்ஷிப் நேம் இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதில் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா கரெக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்குது, கார்டு மட்டும் வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை டிசேபிலிட்டி ஆயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா அதுக்கு அதை மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போய் ஓட்டு போடுற பூத்தில் உங்களுக்கான டைமிங்கும் உங்களுக்கான வசதிகளும் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்காகத்தான் இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸில் வித்தின் அசம்பிளி, அவுட் சைடு த அசம்பிளி. வித்தின் த அசம்பிளி அப்படின்னா உங்களோட தொகுதிக்குள்ளேயே நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கிறது. அவுட் சைடு த அசம்பிளி அப்படின்னா உங்களோட தொகுதிக்கு வெளியில். வித்தின் த அசம்பிளி அப்படிங்கிறதுல நீங்கள் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட் சைடு அசம்பிளியை பற்றி பார்த்துக்கலாம். அவுட் சைடு த அசம்பிளி கிளிக் பண்ண உடனே ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் கிளிக் பண்ண உடனே வித்தின் அசம்பிளி, அவுட் சைடு அசம்பிளி கேட்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் அவுட் சைடு த அசம்பிளி கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ரஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஆதாரில் இருக்க நேம் உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நேமோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த கரெக்ஷன் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் வேறு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறணும் அப்படின்னா உங்களோட நேம் ஆதாரில் இருக்க மாதிரியே இருக்கணும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன கான்ஸ்டிடுவன்சி, அதாவது அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி, உங்களுக்கு எந்த கான்ஸ்டிடுவன்சி தெரியுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கான ஃபார்ம் இப்படி தான் வரும். இந்த ஃபார்மில் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். இதில் அப்படியே உங்களோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்துட்டு நேம் ஆதாரில் இருக்க மாதிரி மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். அடுத்தது வித்தின் த அசம்பிளிக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸே கொடுத்துக்கலாம். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸில் பர் டைமில் 4 கரெக்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ரிலேட்டிவ் நேம், ரிலேட்டிவ் டைப், நம்ம மொபைல் நம்பர், இதில் ஏதாவது ஒரு 4 நீங்கள் சூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இந்த ஒரே அப்ளிகேஷனில் பண்ணிக்க முடியும். அதை சூஸ் பண்ண உடனே இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட அசம்பிளி, ஸ்டேட்டு,
டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி ப்ரீஃபில் ஆகி தான் வந்திருக்கும். உங்களோட நேமும் உங்களோட எபிக் நம்பரும் நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா ரெண்டாவது அதர்ஸ் ஓட்டர் ஐடி இல்லைனா செல்ஃப் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்களே அந்த ஸ்டேஜில் கொடுத்துருப்பீங்க. கொடுக்குறத இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணணுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணுங்கள். அதை தமிழ்லையும் டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தால் அந்த ஸ்டேட்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஆதார் ஃபைனலாக வெரிஃபை ஆகிற ஸ்டேஜுக்கு போகும். ஆதார் வெரிஃபை ஆகிற ஸ்டேஜுக்கு எந்த இடத்த கிளிக் பண்ணணும் அப்படின்னா இங்கே இ-சைன் அண்ட் சப்மிட் இருக்கும். இந்த இ-சைன் அண்ட் சப்மிட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற பேஜில் ஆதார் நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். அதை அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது இந்த டெக்ளரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி கேட்டுமா அப்படின்னு அவங்க ஒரு கன்சர்ன் கேட்குறாங்க. அதுக்காக தான் அதை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆதாரில் இருக்க நேம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்த கரெக்ஷன்ஸ் சப்மிட் இதில் வெரிஃபை பண்ணப்பட்டு சப்மிட் ஆகும். சப்மிட் ஆன உடனே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நம்பரை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது வந்துருச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பூத் அண்ட் வார்டு அலோகேஷன். பூத்தும் வார்டும் நம்மளால் அப்ளிகேஷனில் சூஸ் பண்ண முடியாது. அது உங்கள் அட்ரஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக பார்த்து பண்ணுற விஷயம். சரிங்களா? அடுத்தது இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில் ஐடிலையும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களால் பண்ண முடியாது, இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, இல்லை எரர் ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளே பண்ணி கொடுக்கலாம். பண்ணி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் அனுப்பிடலாம். திரும்ப நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் ட்ராக் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.